ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி யோசிக்கலாமா? முருங்கைக்கீரையும் உருளைக்கிழங்கையும் வச்சு வறுவல் பொரியல் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். நறுக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு நல்லா வறுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் தூள், தூள் போட்ட உடனே கருக விட்டுறாதீங்க. வேக வச்சிருக்கிற முருங்கைக்கீரை அதையும் இதிலேயே சேர்த்திடலாம். முருங்கைக்கீரையை இதிலே சேர்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் கீரையை வேகாமல் கூட இதே மாதிரி செய்யலாம். பட் நான் வேச்சு ஏன் செஞ்சேன்னா இதனுடைய தண்ணியில் ரசம் வச்சுக்கினேன். அதனால் நான் முருங்கைக்கீரையை வேக வச்சு சேர்த்திக்கினேன். நீங்கள் டைரெக்டாக உருளைக்கிழங்கு வதங்கின உடனே கீரை சேர்த்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் டைம் பிடிக்கும். வேக வைக்காத கீரையை சேர்த்துனா வேக வச்சு செஞ்சு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் மாற்றி யோசிச்சாச்சு. இன்றைக்கி முருங்கைக்கீரை உருளைக்கிழங்கும் சேர்த்து பொரியல். நல்லா நம்மளுக்கு முருங்கைக்கீரை உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம் சேர்த்திக்கலாம். நேரத்துக்கு போச்சு. நல்லா பொரியல் தாராளமாக சேர்த்திக்கலாம். நான் இதுலேயே பிசைஞ்சு சாப்பிட்ருவேன். ஆனாலே கொஞ்சமாக ரசம் வச்சுக்கலாம். கொஞ்சமாக ரசம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். என்னுடைய ஸ்டைலில் கீரை பொரியலும் சுட சுட சாதமும் ரெடி. உருளைக்கிழங்கும் முருங்கைக்கீரையும் மாற்றி யோசிங்க. நீங்களும் ஒரு முறை சமைங்க, ருசிங்க. மறக்காமல் லைக் பட்டன் அழுத்துங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். வாங்க சமைக்கலாம், ருசிக்கலாம்.